நீங்க இன்ஸ்டிடியூட்லேருந்து வந்தவர். இல்லைங்க என்ன நம்பி போடுற டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு நான் கேரண்டியா இருக்க வேணாமா? இருக்கட்டும் சார். உங்களுக்கு வசதி இருக்குல்ல. வருஷத்துக்கு 1 படம். சொந்த படம். ம். பேனர். அதுல மாரி நீங்க ஏன் வந்து டிஃபரண்டா ஒரு படம் வந்து இன்ஸ்டிடியூட்ல படிச்சதுக்காகவும், உங்ககிட்டயும் உண்டுங்கிறனால, கமல் ட்ரை பண்ற மாரி. அவர் நெறைய படம் ட்ரை பண்றாரு. கரெக்ட். நீங்க ஒரு படமாவது ஏன் சார் நீங்க ம். ட்ரை பண்ணக்கூடாது? ம். உங்க பேனர்லயே கூட எடுத்து பண்ணலாமே! ஒருவேளை நான் சொல்லி தான் அந்த வள்ளி கிள்ளிலாம் எடுத்தாரோ என்னமோ தெரியாது. இருக்கலாம். அப்புறம் அது அவரோட பேனர்ல எடுத்த படங்கள் பெருசா அவருக்கு ஒர்க் அவுட் ஆகாதனால, அத அது வைண்ட் அப் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கங்க. வருஷத்துக்கு ஒரு படம் டிஃபரெண்ட்டா குடுங்க. நல்ல யோசனை தான். ஓகே. இப்ப யோசிப்போம். நல்லா விதைச்சு விட்டீங்க. அப்பப்ப ஏதாவது ஒண்ணு புதுசா சொல்லுவீங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் நான் உதிரி புகழ்ந்து அவர் மகேந்திரன் கூட இருந்தனால, நான் கொஞ்சம் டிஃபரெண்ட்டான ரைட்டர்ன்னு தெரியுங்கனால, அப்புறம் ராணுவ வீரன்லாம் வந்ததுக்கு அப்புறம் தானே. ம். நான் ராணுவ வீரன்ல அப்பயே சொல்லுவேன் நானு. சார் நான் கொஞ்சம் இந்த புக்ல நெறைய படிச்சதுல ஒண்ணு படிச்சேன் ஒரு புக்ல. யாருக்கெல்லாம் விரல் ஷார்ப்பா இருக்கோ, ம். கால் விரலோ, கை விரலோ விரல் ஷார்ப்பா இருக்கோ, அவங்க ஒரு பெரிய ஸ்கல்ப்டராவோ, சர்ஜனாவோ, பெரிய நடிகனாவோ, கலைஞனாவோ இருப்பான்னு இருக்குது. ம். நான் சிவாஜி விரலையும் ஸ்டடி பண்ணேன். உங்களோட விரலையும் ஸ்டடி பண்ணேன். அவர்களெல்லாம் ஊசி மாரி இருக்கும். நீங்க வேணா இனிமேல் கூட பாருங்க. ஆமா. சிவாஜி விரல பாருங்க அப்படி பாயிண்டா ஊசி மாரி வரும். ம். இது சாமுத்திரியா லட்சம்னு சொல்லப்படப்பட்ட புக்குகள்ல நான் கரெக்ட். படிச்சது தான். ஓ! ரைட். உங்களுக்கு அதே மாரி இருக்கு. ம். டெஃபனட்டா நீங்க வந்து சிவாஜி மாரி பேசப்படுற ராணுவ வீரன் அப்பவே சொன்னேன் நானு. ம். சாமுத்திரியா லட்சணத்து பிரகாரம் சொல்றேன் நானு. புரியுது. நீங்க அத அப்படின்னு கூட சொன்னேன் நானு. சிரிச்சுக்கிட்டு, "அப்படியா?" அப்பதான் பொறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை மொதன்னு விரல் பார்க்குற மாரி அவரு தன் விரல பார்த்துக்கிட்டாரு. நான் அவர் சொன்னது அவர் பாதிச்சதே என்னமோ தெரியாது. அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. ஆனாலும் கூட இன்னும் கூட எனக்கு வருத்தம் உண்டு. இப்பவும் வந்து அமிதாப் பச்சன் தேர்ந்தெடுத்து அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டா பண்ற மாரி கூட பண்ணல. இப்பவும் கமர்ஷியல் குப்பைகளா தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரே தவிர, தாதா, கடத்தலு, ஜெயிலு, தப்பிக்கிறது, ரவுடி ஏதோ அப்படி பண்றாரே தவிர, அவர் ஒரு அருமையான கேரக்டர் ஆர்டிஸ்ட். இன்னும் அவரால 6லிருந்து 60 மாரி 10, 6லிருந்து 60 வரை குடுக்க உண்ம. முடியும்.